தென்னிந்திய தொலைக்காட்சியான ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் சரி கமப இசை நிகழ்ச்சியின் இன்றைய எபிசோட்டில் ஈழத்தின் பிரபல நாதஸ்வர வித்துவான் பஞ்சமூர்த்தியின் பேர்த்தியான தரங்கனி பாடிய பாடல் பலரது பாராட்டையும் பெற்று வருகின்றது. ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்தில் இடம்பெற்ற காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா என்ற பாடலை இன்றைய எபிசோட்டில் அவர் மிக அற்புதமாக பாடியிருக்கின்றார். குறித்த பாடலை தனது இசைத்துறையின் பிதாமகராக விளங்குகின்ற தன்னுடைய தாத்தாவுக்காக டெடிகேட் பண்ணுவதாக அவர் அறிவித்தார். இதன்போது நடுவர்கள் அமரும் கதிரையில் அவரது பேரனான பஞ்சமூர்த்தி அமர வைக்கப்பட்டார். மிகவும் சிறப்பாக இந்த பாடலை பாடியமைக்காக தரங்கனிக்கு பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் விருது வழங்கப்பட்டது. சரி கமபாவின் போட்டியாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற புள்ளிகளின் அடிப்படையில் அதி உச்ச புள்ளியாக பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் விருது காணப்படுகின்றது. தரங்கனி தற்போது ஈழத்தின் பிரபல நாதஸ்வர வித்துவானாக விளங்கும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குமரன் என்பவரின் மகளாக அறியப்படுகின்றார். குமரனின் தந்தையான பஞ்சமூர்த்தி தனது சகோதரரான வி கே கானமூர்த்தியுடன் இணைந்து உலகம் முழுவதிலும் பல நாதஸ்வர கச்சேரிகளில் கலந்து கொண்டு பெரும் புகழ் பெற்ற ஒருவராக விளங்குகின்றார். இவரின் தம்மையனாக கலாபூஷணம் வி கே கானமூர்த்தி விளங்கினார். இவர்கள் இருவரும் 33 ஆண்டுகளாக இரட்டையர்களாக நாதஸ்வரம் வாசித்தவர்களாக காணப்பட்டனர். இவர்கள் இலங்கையின் பல பாகங்களிலும் தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல பாகங்களுக்கும் சென்று பாராட்டுகளும் பெரும் புகழும் பெற்றவர்களாக விளங்கினர். மார்ச் மாதம் 23ஆம் தேதி 1989ஆம் ஆண்டு இவர்கள் இருவரும் நாதஸ்வர இசைத்துறையில் பிரவேசித்த வெள்ளி விழாவை கம்பன் கழகம் யாழ் பல்கலைக்கழகம் கைலாசபதி கலையரங்கில் விழாவாக நடத்தியது. இவர்கள் இருவரும் பல ஆண்டுகளாக பல சைவ ஆலயங்கள், திருமண சடங்குகள் என்று இலங்கையின் பல பாகங்களுக்கும் சென்று நாதஸ்வரம் வாசித்து பெரும் விருதுகளையும் பாராட்டுகளையும் கௌரவங்களையும் பெற்றவர்களாக விளங்கினர். இதேவேளை இலங்கை சேர்ந்த மற்றொரு போட்டியாளரான சபேசனும் சிறப்பாக பாடி பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். சரி கமபாவில் தொடர்ச்சியாக கோல்டன் சவர் புள்ளிகளை பெற்று முன்னிலையில் இருக்கும் சபேசன் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும் வாய்ப்பை பெறுவார் என்றும் கூறப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.